Hi everyone, welcome to Spectator Views YouTube channel and இந்த வீடியோவில் இந்தியா vs ஜிம்பாப்வே 4th T20I ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரேயில் நாளை மாலை 4:30 மணிக்கு இந்திய நேரப்படி இந்த போட்டி தொடங்கி நடக்க போகுது. ஜிம்பாப்வே நேரப்படி மதியம் 1 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி நடக்கும். வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் போட்டி தொடங்குகிற நேரத்தில் வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும். மழைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஹியூமிடிட்டி 28% வரைக்கும் இருக்கும். காற்றினுடைய வேகம் 13 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பிச் பொறுத்த வரைக்கும் ஒரு பயலேட்ரல் சீரீஸ் ஒரே கிரவுண்டில் நடந்தது அப்படின்னா 2 பிச்சில் மாறி மாறி நடக்கும். முதல் 2 போட்டிகளும் ஒரே பிச்சில் நடந்தது. போன போட்டி 3வது போட்டி பார்த்திங்கன்னா புது பிச்சில் நடந்தது. ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா போன போட்டி நடந்த அதே பிச்சில் தான் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் சூஸ் பண்ணுவாங்க. பவுன்ஸ் போன மேட்ச்சில் நல்லா இருந்தது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸும் போக போக கேமுக்குள்ளே வந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால செகண்ட் பேட்டிங்கில் பிச் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேசிங் சிரமம். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா உள்ளே வரணும் இன் பிளேஸ் ஆஃப் துபே. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சீரிஸ் அப்படிங்கிறதுனால ஹர்ஷித் ராணாவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். சிவம் துபே போன மேட்ச்சில் ரொம்ப நாள் கழிச்சு பவுலிங் போட்டார். தவறான லைன்ஸில் நிறைய போட்டு ரன்ஸ் லீக் பண்ணார். அண்ட் ஐ திங்க் விக்கெட்டும் எடுக்கல. ஸோ அதன் காரணமாக சிவம் துபே பிளேஸில் ஹர்ஷித் ராணா. இன்ஃபேக்ட் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்பர் 8 ஸ்லாட்டின் ஆகிறாரு. முதல் மேட்ச் தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பேட்டிங் பெருசாக டெப்த்தாக போகலை. நம்பர் 6 நம்பர் 7 வரைக்கும் போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால சிவம் துபே பிளேஸில் ஹர்ஷித் ராணா வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஜெய்ஸ்வால் போன மேட்ச்சில் ஓப்பன் பண்ணார். அபிஷேக் சர்மா நம்பர் 3க்கு தள்ளப்பட்டார். அபிஷேக் சர்மாவுக்கு மிடில் ஆர்டரில் பேட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே போன மேட்ச்சில் 10 ரனில் அவுட் ஆகிட்டார் 9 பாலில். ஸோ திருப்பியும் அவரை ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறதுனால திருப்பியும் அபிஷேக் சர்மாவை ஓப்பன் பண்ண வச்சு ஜெய்ஸ்வாலை மிடில் ஆர்டரில் தள்ளுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடே நம்பர் 3 நம்பர் 4ன்னு வரும்போது ஜெய்ஸ்வாலை ஒருவேளை நம்பர் 3க்கு கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் சஞ்சு சாம்சன் போன மேட்ச்சில் கீப்பிங் பண்ணார். த்ருவ் ஜுரல் முதல் 2 போட்டிகளில் பண்ணார் விக்கெட் கீப்பிங். ஸோ ஜிதேஷ் சர்மா இது வரைக்கும் களத்தில் இறங்கலை. ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா ஆஸ் அ கீப்பராக அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கீப்பர் அப்படிங்கிறதுனால நாளைக்கும் அவர் கண்டினியூ பண்ணுவாங்க. பேட்டிங்கில் அவருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. போன மேட்ச்சில் 7 பால் தான் ஃபேஸ் பண்ணார். அவரும் பார்த்திங்கன்னா டாப் 3ல் தான் பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு T20s. பட் போன மேட்ச்சில் கிடைச்ச வரைக்கும் வாய்ப்பை நல்லா பயன்படுத்தினார். ஸோ அவரை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் இந்தியாவில் இருக்கும். ஹர்ஷித் ராணா இன் பிளேஸ் ஆஃப் துபே அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெய்ஸ்வால் நம்பர் 3ல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் கண்டினியூ பண்ணுவார். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அண்டு ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் மதவரே பிளேஸில் ஜாங்வே உள்ளே வரணும். ஏன்னா ஜாங்வே பார்த்திங்கன்னா லோயர் மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர். பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார். 2வது மேட்ச்சில் கொஞ்சம் சுமாரான பவுலிங். பட் ஸ்டில் அவர் திருப்பியும் ஃபார்முக்கு வந்தால் மீடியம் பேஸ் நல்ல லைனில் போட்டிங்கன்னா பெரிய ஷாட்ஸ் அடிக்கிறது சிரமம். ஏன்னா முதல் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய பவுலிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவர் பிளேயிங் 11ல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மதவீரே பிளேஸில் ஜாங்வே வரணும். மறுமணி அண்ட் பென்னட் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பென்னட் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் டூர் போயிருக்கும்போது T20I சீரீஸில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருக்காரு. ஒரு 50 அடித்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங்கில் அவரால் நல்லா பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ்லேயும் நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு பேட்டிங்கில். பட் அது பெருசாக பெரிய ரன்னாக போக முடியலை. ஸோ ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் வித் மறுமணி. இந்த சேஞ்சஸ்லாம் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போன மேட்ச்சில் எல்லாமே இந்திய அணிக்கு சரியாக போச்சு. பட் ஸ்டில் முதல்ல 5 விக்கெட் போன பிறகு பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வே 5 விக்கெட் இழந்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாட ஆரம்பித்தாங்க. அதனால் ஆல் அவுட் பண்ண முடியாமல் போச்சு. ஆல் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் முதல் போட்டியில் இந்தியா தோல்வி. அதன் பிறகு 100 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 3வது போட்டியில் 23 ரன் வித்தியாசத்தில் மட்டுமே இந்தியா வெற்றி. ஸோ இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக விளையாடணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும்
எப்போதுமே நான் சொல்கிறது, இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னது என்னென்னா, ஓப்பனிங் பேட்டிங் அண்ட் சிக்கந்தர் ராசா இந்த 3 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பேட்டிங்கே இல்லை அப்படின்னு சொன்னேன். பட் இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் டெப்த்தாக அவங்களுக்கு பேட்டிங் இருந்திருக்கு. ஸோ டாப் ஆர்டர்லேருந்து நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் பில்டப் பண்ணாங்க அப்படின்னா ஜிம்பாப்வே பேட்டர்ஸால் நல்ல டோட்டல் போட முடியும். அண்டு போன மேட்ச்சில் பவுலிங் ஆக்சுவலாக ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. பட் ஃபீல்டிங் ரொம்ப புவராக இருந்த காரணத்தினால தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும், பவுலிங் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் ராசா சில தவறுகள் பண்ணுறாரு. முசரபானி அண்ட் கரவா 2 பேரையும் ஓப்பன் பண்ண வைக்கணும். நடுவில் டெண்டாய் சட்டேரா அண்டு பென்னட் 2 பேரையும் கொண்டு வராரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முசரபானி அண்ட் கரவா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பவுலிங் சேஞ்சஸ், ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.